உதாரணத்துக்கு பார்க்குறோம். நாங்களே இல்லை சின்ன வயசு பசங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் ஒன்றும் புது செய்தியை சொல்லலை, நீங்களாம் பார்த்த செய்தி தான். துள்ள துணி கேட்டாண்டா கஞ்சா பிரச்சனை, கஞ்சா குடிச்ச பிரச்சனை, கஞ்சா வித்த பிரச்சனை. நான் கேட்க விரும்புகிறேன், முதல்ல இதுக்கு அடிப்படை காரணம் யார்? கஞ்சாவுடைய மொத்த வியாபாரியா? சாதிக் பாட்சா. யார் சாதிக் பாட்சா? கருணாநிதி குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியவர். கப்பல்ல வருது, கண்டெய்னர்ல வருது, லாரியில வருது கஞ்சா. நான் கேட்க விரும்புறேன், கஞ்சா இருக்குன்றத எங்க நல்ல நிலப்பாடியார் சட்டமன்றத்தில் சொன்னாரு, பொதுக்கூட்டத்தில் சொன்னாரு, அறிக்கையில சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு. ஆனா இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? வந்துச்சு, கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கஞ்சா பொட்டல விற்குது, காலேஜுக்கு வெளியில கஞ்சா பொட்டல விற்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் விற்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை. ஆனா அவர் செய்யற ஒரே வேலை என்ன தெரியுமா? தினந்தோறும் காலையில எந்திரிச்சோன்னா ஒரு கத்திரிக்கோள் எடுத்து கையில வச்சுக்கிறாரு. எங்க திறக்கலாம், எங்கெல்லாம் போய் திறக்கிறது, எங்க போய் கடிக்கல் நாட்டுறது, இந்த ரெண்டு வேலை தான் அவர் வேலை. வேற எந்த வேலையும் கிடையாது. அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் நடக்கிற நடையை பார்த்தீங்கன்னா எந்த கட்டணமாவது ஏதாவது சும்மா அரை குறைமா கூட பூசிக்க கூடாது. நேர கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிடுவாங்க. திறக்கூடாது, நேர கத்திரிக்கோள் எடுத்துட்டு போயிட வேண்டியது. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இந்த ஆட்சி முடியறதுக்கு. இன்னைக்கு போய் 1400 கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. 1400 கோடிக்கான பாவி. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆட்சிக்கு. இந்த 1400 கோடிக்கு அடிக்கல் நாட்டினா இந்த 1400 கோடிக்கு கமிஷன் வரும். இன்னும் 10 நாள் கழிச்சா கமிஷன் கொடுக்க மாட்டான். அதனால அடிக்கல் நாட்டிட்டா கமிஷன் வாங்கிடலாம். அதுக்காக திட்டம் போட்டு இந்த ஒரு வாரமா அடிக்கல் நாட்டுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு ரத்தம் கொதிச்சிச்சு எனக்கு. ஒருத்தர் சொன்னார், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்று, 2 பேரும் டீலிங்ஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்களும் டீலிங்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், அப்படின்னு டீல் பண்ணியிருக்காங்க. நான் தயவு செய்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த கட்சி தொடங்கப்பட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. 2ல திருக்கழுக்குன்றம் இருக்கு, அணியில ஊரு இருக்கு. திருக்கழுக்குன்றத்தில் கூட்டத்தை போட்டு பேசுறவர் எம்ஜிஆர். இன்னைக்கு சினிமா வசனத்தில் பேசினா சரியா போச்சா? பேசலாமா? 2 ஒண்ணுன்னு. அது வேற பாதை, இது வேற பாதை. இது எங்கள் இனிய தலைவன் எம்ஜிஆருடைய பாதை, எங்கள் அம்மாவுடைய பாதை. அந்த சாக்கடையை கொண்டு வந்து இந்த சந்தனத்தோட சேர்க்காத. அப்படி சேர்த்தேன்னா நீ சாக்கடையாயிருவ. முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெறுகின்ற கூட்டம் என்பதால், மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதால் அவரால் வர முடியவில்லை. நம்ம கட்சி எந்த கட்சின்னா அது அம்மாவுடைய கட்சி, எம்ஜிஆர் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திமுக. எங்களுக்கு தைரியம் இருக்கு, தில்லு இருக்கு. நாங்க தைரியமா வந்து கேட்போம். சைக்கிள் இருக்கா, தால் இது போட்டிருக்கா, சிமெண்ட் போட்டிருக்கா என்று சொன்னால் அது ஆறுமுகம் தான். தடுப்பு நாங்க வீடு வீடா ஓட்டு கேட்கிற தைரியம் இருக்கு. திமுக காரனை வர சொல்லுங்க பாப்போம். இப்போ பயந்து தான் வருவான் அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து நான் உங்களை எல்லாம் தாழ்மையோட இருக்கின்ற கவிஞர் கவிஞர் பெருமாள் அவர்களை, RK குமார் அவர்களை, மரியாதைக்குரிய அம்மா அவர்கள், எளிய தொண்டனையும் உயர்வளிக்கின்ற ஒரு அற்புதமான தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தாய்மார்களாம் வந்திருக்கீங்க, சித்தி பெரியம்மா பாட்டி எல்லாம் வந்திருக்கீங்க, அம்மாலாம் வந்திருக்கீங்க. அதனால உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகின்றேன், அரசு திமுக அரசு தான்.
அண்ணா திமுக கிடையாது. குப்பைக்கு குப்பை வரி போட்ட அரசு யாருன்னா திமுக அரசு தான். அப்ப எவ்வளவு அவங்க இன்னும் 1 மாதம் தான் இருக்கின்றது. தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து உங்கள் இடத்தில் வாக்குகளை பெறுவதற்காக வீடு வீடாக வருவார்கள். நீங்கள் இந்த 28 கலிய பெருமாள் அவர்களே, ஆர்.கே. குமார் அவர்களே, தம்பி தனிகவேல் அவர்களே, வினோத் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்களே, பாண்டியன் அவர்களே, முருகதாஸ் அவர்களே, தமிழகத்துடைய முதலமைச்சராக ஹரியானாவில் ஏறி 11 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு அவருக்கு பயம் வந்துடுச்சு. அண்ணன் 15 தேர்தல் அறிக்கை கூட்டவனே பயம் வந்துச்சு. தேர்தலிலே நகராட்சிக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி கட்டினார். அது தடை போட்டாங்க. சரி, அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு, எங்க பார்த்தாலும் கற்பனை. ஓகே ஓகே. அண்ணா சரவணண்ணா